என்ன அற்புதம் அதிசயம்ன்றாங்க. எதையுமே நம்புற மாதிரி இல்லை, நாட்டில் ஒன்னத்தையும் நம்புற மாதிரி இல்லை. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். இப்ப யார் இருக்கா? தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே. இப்ப இவன் பேசும்போது இயேசு இருந்தாரா? இல்ல. ஆனா இயேசு கேட்டார். இப்படிதான் பைபிள் படிக்கும். எல்லாம் சொல்லுங்க. அவரு இல்ல சீன்ல, ஆனா அவர் என்ன பண்ணாரு? கேட்டார். அதான் இயேசு. நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். பாருங்க, நம்ம டவுட் தாமஸ இயேசு அன்னைக்கு தொட்டு அவன் டவுட் அவனை விட்டு நீக்கி அவனுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை துவக்கி வைத்தான். சார் நான் சொல்றேன், யார் இயேசு யார் தெரியுமா? விசுவாசிக்கிறவன வான்னு சொல்றவர் இல்ல. சந்தேகப்படுறவனா இருந்தாலும் நீ வா, உனக்குள்ள விசுவாசத்தை துவக்க வேண்டியது ஏன் வேலைன்ற. You know who is Jesus? He is the author and the finisher of our faith. வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு யார் தெரியுமா? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறவர். விசுவாசமே இல்லையா, என்ன அற்புதம் அதிசயம்ன்றாங்க. எதையுமே நம்புற மாதிரி இல்லை, நாட்டில் ஒன்னத்தையும் நம்புற மாதிரி இல்லை. அப்பனா கூட நீங்க இயேசு கிட்ட வாங்க. விசுவாசம் இல்லாதவர்களுக்கு விசுவாசத்தை துவக்கி வைக்கிறார்கள். ஆமென். வேதவசனம் சொல்லுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், அதாவது அற்புதங்கள், அடையாளங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். எல்லாம் சொல்லுங்க. என் இயேசு என் சந்தேகத்தை நீக்குகிறவர், எனக்குள்ளே விசுவாசத்தை துவக்குகிறவர். ஆமென்.